வணக்கம். நான் தான் உங்க சுபா கலை. இன்னைக்கு என்ன வீடியோனா 30 days weight loss challenge தான் பண்ண போறேன். இப்பதான் என்னோட யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா 30 days weight loss challenge தான் பண்ண போறேன். நான் வீட்ல இருந்தபடியே வீட்ல என்ன ஃபுட் இருக்கோ அதை வச்சு தான் நான் weight loss ஹெல்த்தி முறையில் weight loss பண்ண போறேன். திரும்பவும் நம்ம இந்த வெயிட்டே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா பேபி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்ட நான் 50 kg இருந்தேன். டெலிவரி ஆன பிறகு நான் 70 kg 72 kgக்கு வந்தேன். டெலிவரிக்கு உள்ளே போகும்போது நான் 72 பாயிண்ட் இருந்தேன். நான் டெலிவரி முடிச்சு வரும்போது 64 kg இருந்தேன். அப்படி இப்படின்னு பார்த்து அதிலே மெயின்டைன் பண்ணி 63க்கு வந்தேன். அந்த 63க்கு அந்த கேஜிக்கு நான் வந்தேன். ஆனால் என்னால் வந்துட்டு திடீர்னு இப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த 1.5 வருஷமாக நான் அதையே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா மறுபடியும் நான் 70 kgக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டில் நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நிறையா சின்ன இந்த ஈவினிங் ஏன்னா பானிபூரி, அப்புறம் இந்த காளான், அப்புறமேட்டு பர்கரு, பீஸா, நைட்டில் அதிகமாக பீஸா வாங்கி சாப்பிட்றது, இன்னும் ஆப் கூட இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டொமினோஸ் இதெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு டெம்ட் ஆகுது. ஒரு யூடியூப்லேயே நம்ம எதனா ஒரு சிக்கன் வீடியோ பார்த்தா வச்சுக்கோங்களேன், செம்ம டெம்ட் ஆகுது பார்த்த உடனே. அப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு 30 daysல நான் பார்க்க போகிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் என்னென்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட போகிறேன், பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்ச் அண்ட் டின்னர் என்னென்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோலாம் போடுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? இதில் நிறையா என்டர்டைன் பிளாக்ஸ் நிறையா வரும். இப்போ தான் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால எனக்கு என்ன பேசுகிறதுன்னு பெருசாக தெரியல. போக போக ஏதோ நல்லா டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தில் என்னோடய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் இல்லை 2 வருஷமோ நீங்கள் இத்தனை கேஜ் இருக்கீங்க, நீங்கள் அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கன்சிஸ்டன்சிட்டியாக ஃபஸ்ட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கணும். கரெக்டாக நீங்கள் அந்த இது எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? நிறையா நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்டில் கூட ஹஸ்பண்ட் என்ன நீ தின்னு பண்ணி மாதிரி ஆகிட்ட அப்படின்னு அவங்க என்ன தான் நம்ம சொன்னாலுமே, அக்காவோ தங்கச்சியோ எல்லாருமே சொன்னாங்க, நீ என்ன ரொம்ப குண்டாயிட்ட, நீ என்ன இப்படி இருக்க, நீ என்ன அப்படி இருக்கா அப்படி. அவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றாதீங்க. வச்சு அவங்களுக்காக நீங்கள் மாறுறதை விடுது, உங்களுக்காக நீங்கள் உங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு லைஃப்பை வாழுங்க. நான் சொல்கிறது அதுதான். சரிங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி. இல்லை நீங்கள் உங்கள் மனசுக்கு நம்ம வெயிட் லாஸ் நம்ம இப்படி இருக்கிறோம், கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் வரும். எனக்குலாம் இப்போ கிட்டத்தட்ட நான் 72 kgக்கு மறுபடியும் நான் வர நிலைமையில் ஆயிடுச்சுன்னா எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் வந்துச்சு. எனக்கு ப்ராப்ளம் பிசிஓடி, அப்புறம் பீரியட்ஸ் தள்ளி போகுது தெரியுமா? உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இந்த மாதம் நான் 10ஆம் தேதி ஆகிறேன்னா அடுத்த மாதம் நான் 5ஆம் தேதியே ஆகிடும். முன்னாடியே ஆகிடுறது. அது ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது கரெக்டான இதே போக மாட்டேது. இதிலே தெரிஞ்சுன்னா நம்ம ஓவர் வெயிட் ஆகிறதுனால தான் இத்தனை பிரச்சனை வருதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதனால் சரி நம்ம முதல்ல வெயிட் லாஸ் பண்ணலாம், அப்புறமா அது எதை பற்றி இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல நான் வெயிட் லாஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ வெயிட் லாஸ் பண்ணணும் உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் போன உடனே நீங்கள் பண்ணணும்னு தோணுன்னே நீங்கள் போய் உடனே இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் நாளைக்கு போய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை முடிவு எடுத்துக்குங்க. நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க உங்களை. நம்மளாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நம்புனீங்களா தான் கண்டிப்பாக
வெயிட் லாஸ் பண்ண முடியும். இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நீங்கள் உங்களால் முடியும்னு ஃபஸ்ட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா? யாருக்காகவும் நீங்கள் பண்ணாதீங்க. திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்காகவும் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடணும், அப்படி எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நானும் அப்படி தான், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் இப்போது பேபி பிறந்ததுலேருந்து நான் எங்கேயுமே போகிறதில்ல, வீட்டோட தான் எல்லாமே. சரிங்களா? எல்லாமே வீட்டிலேருந்து தான். எப்போ பார்த்தாலும் நைட் ஷூட்டில் தான் இருப்பேன். நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி தான் நைட் ஷூட் இதில் தான் இருப்பேன் வீட்டில். நான் வேறு எதுவுமே போகிறதில்ல, எதுவுமே இது பண்ணது இல்லை. சரிங்களா? நான் என்னோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப ஓவர் ஃபுல்லாக இருக்கும், நம்ம எது கட்டலாம் எது போட்டாலும் நம்மளுக்கு அழகாக இருக்காது அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நானே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.